10 அன்பியங்கள் பங்கெடுக்கிறீங்க. 2 அன்பியங்களாக போட்டியில் நீங்கள் பங்கேற்க போகிறீங்க. அதுக்குண்டான லாட்டு இங்கே போடப்படும். நீங்கள் எத்தனாவது அன்பியத்தோடு நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முதலில் 1ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் போட்டி நடக்கும். ஓகேங்களா? இதில் எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க அடுத்த போட்டிக்கு செலக்ட் பண்ணி வைப்பாங்க. அடுத்து 3, 4 அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறமா 5, 6 அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ செலக்ட் பண்ணி வைப்பாங்க. இப்படி எல்லா போட்டியும் 2 பேரில் போட்டியில் ஜெயிக்கிறவங்க தனியாக. அதற்கு பின்பாக மீண்டும் லாட்டு போடுவோம். மீண்டும் லாட்டு போட்டு அது யாரோடு மோத போகிறீங்க என்பதை உங்களுக்கு சொல்லுவோம், ஜெயிக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். இப்போது 10 அன்பியங்கள் இருக்கின்றன. லாட்டு எடுங்க. ஒரே ஒரு பொறுப்பாளர் வாங்க, தயவுசெய்து ஒரு பொறுப்பாளர் வாங்க. லாட்டு இங்கே இருக்குது. முதல் போட்டியாக பவுல் அன்பியம் எதிராக ஜெபமாலை அன்பியம் யாருக்கு போடுறாங்க? ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். எதிரியாக இருக்காங்க. ஆரோக்கியமான அன்பியம், மத்திய அன்பியம். ரெடியா? 3, 4 10 பேர். ஆரோக்கியமான அன்பியம், மத்திய அன்பியம். ரெடியா? ரெடியா? கவுண்ட் பண்ணிக்க ஒரு வாட்டி. 10 பேரா 15 பேரா? 15 பேர் தான் டிஸ்கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. எது மாதிரி சொல்லுங்க. 10 பேர் தான் இருக்கு நிற்கிறீங்க. ஓகே சார். நிகழ்ச்சி சூப்பரா பண்றீங்க. பார்த்துட்டு வந்து மீட் பண்ணிக்கலாம். ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். முடிஞ்சா இழுத்துக்கோ. மத்திய அன்பியமா ஆரோக்கியமான அன்பியமா? மத்திய ஆரோக்கியமான அன்பியம் வெற்றியாளர்கள். மத்திய அன்பியம் மிக அருமையாக ஒரு போட்டியாக இருந்தது. 5, 6 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் லூர்து மாதா குருதேஸ் அன்பியம். லூர்து மாதா அன்பியம், குருதேஸ் அன்பியம். குருதேஸ் ரெடியா? லூர்து மாதா ரெடியா? ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். நீங்க ரெடியா? போட்டி லூர்து மாதா அன்பியம் உருவாக்க பண்ணிடுங்க. லூர்து மாதா குருதேஸ் அன்பியம். லூர்து மாதா குருதேஸ் அன்பியம். லூர்து மாதா குருதேஸ் அன்பியம். ரெடியா? ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். அண்ணா மூக்க முடியுமா? அண்ணா மூக்க முடியுமா? அண்ணா மூக்க முடியுமா? அண்ணா மூக்க மாட்டாங்க. சுகர் பண்ணா சுகர் இல்லப்பா. வின் பண்ணாங்க. அண்ணா வின் பண்ணாங்க. அது வாழ்த்துக்கள். அல்போஸ் அன்பியம், பாத்திமா மாதா அன்பியம். ரெடியா? விரைவாக வரலாம், முடிச்சுட்டு போலாமா? ரெடியா? பாத்திமா மாதா அன்பியம் ரெடியா? பாருங்க, ஒன்றும் முடியல. ஸ்டார்ட் ஆகல. அவங்களுடைய நம்பிக்கையை பாருங்க. நாங்கள் பங்கெடுத்து தோட்டம் போடுவாங்க, பங்கெடுத்து போக சொல்லி 2 பேர் வந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ரெடியா? ரெடியா தான் சொன்னேன். ராணி மட்டும் போதும். ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். அல்போஸ் நினைக்கிறேன். அல்போஸ்
பாத்திமா மாதாம்பியும் வெற்றி பெற்றார்கள். வாழ்த்துக்கள். அல்போஸ் அன்பைக்கும் வாழ்த்துக்கள் பங்கேற்பாளர்கள். முதல் சுற்று இறுதிப் போட்டி. மாதம்பியும் மணிதேசன் ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பங்கேற்றது நன்றி. வெற்றி பெற்ற அன்பிய பொறுப்பாளர்கள் மட்டும் எங்க ஆர்வம் ஜெபமாலய மாத அன்பியும் மத்திய அன்பியும் குழந்தையர் அன்பியும் அல்லாத அன்பியும் பாத்திமா மாத அன்பியும் அன்னைதேச அன்பியும் நீங்க வெற்றி பெற்ற மட்டும் வாங்க. வெற்றி பெற்ற அன்பியம் இரண்டாவது சுற்று. ஐயோ புரியவே மாட்டேங்குது. வெற்றி பெற்ற நபர்கள் மட்டும் வாங்க. அந்த அன்பிற்கு சேர்ந்தவர்கள் மட்டும் வாங்க. இருக்காங்க. ஜெபமாலய மாதையும் பாத்திமா மத்திய அன்பியும் ஜெபமாலய மாதம் 6 பேர். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு செகண்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, தேர்டு ஃபோர்த்து அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, 5th 6th அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அது நம்பர் 1 1 2 வாங்க. மத்திய 1 2 மத்திய 2 1 2 2 2 இரண்டாவது சுற்று முதல் போட்டி. ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வா வா குழந்தை சங்கத்துக்கு வாழ்த்துக்கள். அன்னை தேச சங்கத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 4 இரண்டாவது போட்டி. 3 நம்பர் 4 நம்பர் அருளாதர் அன்பியும் மத்திய அன்பியும். அருளாதர் அன்பியும் மத்திய அன்பியும் இரண்டாவது போட்டி. ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நல்ல ஒரு போட்டி. முடிஞ்சா ஏத்து பாரு. நல்ல நம்பிமா மத்திய அன்பிமா முடிஞ்சா ஏத்து பாரு. மத்திய அணி வெற்றி பெற்றார்கள். ஒரு நல்ல ஒரு போட்டி. 2 பேரும் நல்லா டப் கொடுத்தாங்க. அடுத்து இரண்டாவது சுற்று இறுதி போட்டி. ஜெபமாலை மாதாம்பியும் பாத்திமா மாதாம்பியும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பங்கேற்று பாத்திமா மாதாம்பிக்கு நன்றி வாழ்த்துக்கள். ஜெபமாலை மாதாம்பியும் வெற்றி பெற்றது. இரண்டாவது சுற்று இறுதி பெற்றது. மூன்றாவது சுற்றாங்க. இந்த 3 பேர் மட்டும் வாங்க. வெற்றி பெற்ற 3 அன்பியங்கள் குழந்தை இயேசு மத்திய ஜெபமாலை. என்னைக்கு யார் வந்தோ அவங்க ஸ்டேஜ் ஆஃப் ஃபைனல் 1 2 வரவங்க இந்த போட்டியில் ஒரு பங்கெடுத்து ஜெயிச்சு அவங்க ஃபைனல் போவாங்க. ஸோ 3ஆம் நம்பர் வந்து தந்தை மகன் தூய் ஆகிய இலக்கு. ஸோ பார்த்து ஜெபம் பண்ணுறது. 3 ஏசு சொன்னீங்க. ஸோ ஃபைனல் வந்துட்டாங்க. மத்திய அணியினர் ஃபைனல் போயிட்டாங்க. 6வது ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல் போறாங்க. மற்ற 2 பேர் வந்து அன்பியர்கள் வாங்க. குழந்தை சம்பியம் ஜெபமாலை மாதாம்பியும் வாங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நல்ல போட்டி. ஆல்ரெடி இருந்தாங்க. ஜெபமாலை மாதாம்பியும் தோக்கவே ஜெயிச்சாங்க. ஆல்ரெடி இவங்க வலுவான ஒரு டீம் தான். இந்த டீம் வந்து வலுவான டீம். யார் ஜெயிச்சாங்க தெரியல. நல்ல ஒரு போட்டி. அது நம்ம கிட்ட போராடி பண்ணாங்க. அதே போல இருந்தாங்க. முடிஞ்சா இழுத்து பாரு.
போராட்டமே வெற்றி கொடுப்போம். எல்லாரும் அவங்களுடைய தலைமுறை அழகு முறை நினைச்சிங்க. இறுதியாக போட்டி சுகமாக இருந்தியோ வாழ்த்துக்கள். நல்ல தப்பு கொடுத்தீங்க. மின்மனுங்க குழந்தைய செஞ்சோம் ஃபைனல் ஒரு இறுதி போட்டி. அந்த கேப்பில் யூத்தில் ஆண்கள் பெண்கள் இங்கே பங்கெடுத்து வராதிங்க. ஃபைனல் பங்கெடுக்கக்கூடியவர்கள் வரவைங்க. மற்றவங்க ஆண்கள் பெண்கள் போட்டி நல்லா வாங்க. பெண்கள் ஆண்கள் பெண்கள் மட்டும் ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். திருமணமான ஆண்கள் திருமணமான இளைஞர்கள் இப்போ இளைஞர்கள் பார்க்கலாம். நேற்று வந்து கேட்குறாங்க ஃபைனல் ரவுண்ட். இதில் ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் எடுக்கப்படுவார்கள். மற்றவங்க கவனிக்காதீங்க. போட்டியில் பங்கெடுக்க உங்களை கவனிங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்து கவனிங்க. ஓகே, நான் ரெடியாக இல்லை. என்னப்பா இன்டர்நேஷ்னல் கோச் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் பேசிக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. நம்பர் சொன்னோடனே எடுக்க வேண்டியதான். 1 2 3. ஓகே குட். ஓகே, மத்தியவா குழந்தை வாழ்த்துக்கள். முதல் பரிசு, இரண்டாவது மத்திய. ஸோ வெரி குட். உங்களுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுத்தவருடைய பெயர்களை பாதரை இளையோருக்கு கொடுங்க. பங்கெடுத்தவருடைய பெயர்கள் அப்போ பரிசு கொடுக்கணும். பானை உடத்தில் போட்டி முன்னாடி இருக்கு. நம்ம முன்பாக செல்வோம். அங்கே போல போட்டி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க.
அடுத்ததாக மிக்கேல் அன்பீட்டை சார்ந்து ஜீவராஜ் பங்கேற்கிறார்கள். திரு ஜீவராஜ் அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். மிக்கேல் அன்பீட்டை சார்ந்து ஜீவராஜ் அவர்கள் பங்கேற்கிறார்கள். மூன்று ஆண்கள் பங்கேற்கிறாங்க. அதனால அடுத்து யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா பெண்கள் இளம் பெண்கள் நேர் வழியில போனாங்க. இப்போ நம்ம கரெக்டான வழியில போறாங்க. நம்ம கலந்து இருந்தாங்க. நம்மளுடைய க்ளோரி சிஸ்டர் எல்லாரும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதற்கு முன்பு குழந்தையை சார்ந்த செரீனா வசந்தி திருமதி செரீனா வசந்தி பங்கேற்கிறார்கள். குழந்தையை சார்ந்த இருந்தாலும் கையெழுத்தல் போட்டி மாதிரி உரியெழுத்தல் போட்டி உங்களோட பார்ப்போம். கைத்தட்டல் கொடுங்க. திருமதி செரீனா வசந்தி பங்கேற்கிறார்கள். அடுத்த போட்டியாளர் க்ளோரி சிஸ்டர் பங்கேற்றாங்க. ஜம்ப் பண்ணி ஆடுறா டேய், ஜம்ப் பண்ணி ஆடுறா டேய் டேய். எப்படி ஒரு என்கரேஜ்மென்ட்ல நம்ம கத்துக்கணும். சூப்பர், வெரி குட், நல்ல முயற்சி ஜோயல்.
டேய் நவுடா Straight
கிடைக்கிறது. நான் எதுவும் சொன்னது போல எல்லா கோலும் நன்றாக இருக்கிறேன். எல்லா கோலும் ரொம்ப ஆர்வம் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஏதாவது சில காரணங்களினால் நம்மை விட இன்னொருவருடைய கோலம் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது, கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்கள் கிடைத்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் 3 பரிசுகளை நாம் எடுக்கிறோம். 3 முதல் இடங்களை நாம் எடுக்கிறோம். முதல் 3 இடங்களுடைய பெயர்கள். 3வது பரிசை நான் அறிவிக்கிறேன். 3வது பரிசு, தேர்ட் பிரைஸ். ஓகே, ஏன்னா முதல்ல அதிகம்னா அது முதல் பரிசு ஆகிடாது. ஸோ 3வது பரிசு, 3வது பரிசு, தேர்ட் பிரைஸ் குழந்தை இயேசு அன்பியம். நீ மட்டும் ஓகே. 2வது பரிசு புனித மத்தேயு அன்பியம். முதல் பரிசு புனித பவுல் அன்பியம். எண்ணிக்கையெல்லாம் பெருசா வித்தியாசம் இல்லை, எல்லாம் 1 2 3 அது போல தான். ஸோ எல்லாருமே 4வது பரிசு.